மேடையில் அமர்ந்திருக்கும் திரை பிரபலங்கள் ஜாம்பவான்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமா நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கவங்கலாம் ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனரு. அதனால ஃபோன் வச்சுக்கணும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில விஷயங்கள் எப்ப நடக்கணும்னோ அது கரெக்டா நடந்துடும். அதான் சரியான திறமை உள்ள உங்களுக்கு கரெக்டா போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கு. என்னன்னா ஒரு காலத்துல வில்லன்கள்லாம் கதாநாயகர்களா மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனா மாறினாங்க. இப்ப காமெடியன்கள்லாம் கதாநாயகர்களா மாறுற டைம் இப்போ. ஆமா, இந்த படத்துல அந்த வேலையை சூப்பரா செஞ்சிருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரையில வேற மாதிரி எப்பவோ பார்த்த ஆட்கள்லாம் இப்போ வேற மாதிரி காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது செய்யற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா, இந்த காமெடியன்களை முன்னெடுத்துறது முதல்ல யாரு பெருசா பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான். நான் நிறைய கதாநாயகர்கள் காமெடியனா இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதையும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்ப சமீபத்தில் அந்த ஸ்டார்ல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதுல பிரபலமா இருக்க ஒரு ஸ்டாரா இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஐஸ் தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்துல அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில படம் பேசிட்டாங்க. சினிமால எந்த நிலைமைக்கு வேணா போகலாம், அந்த ஐஸ் வண்டி வைக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு சீன்ல நான் செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவேன் கவின் கிட்ட, அதாவது தம்பி தரவு மட்டும் சினிமால பத்தாது தம்பி, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை சினிமா எப்படி பண்ணும்னா ரஜினியை சிவாஜி ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்துல சிவாஜியா மாதிரி நடிச்சாரு. ஸோ அந்த மேட்சுக்கு சினிமா தான் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார் நீங்க ரொம்ப ஆர்வப்பட்ட ஒரு விஷயத்த ஓப்பனா இங்க சொன்னீங்க. அது நீங்க அண்ணா ராஜராஜா அண்ணா சொன்னாரு, அதாவது வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கேட்ட கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கண்டுக்க கூடாது. நீங்க போன முறை ஒரு விதமா இருக்கலாம், ஆனா சரியான முறையில அணுகி இருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாம் என்னைக்குமே யாருமே பிறந்தே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒண்ணு. மற்றபடி இது இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்ல பிரமாதமா பின்னிருக்காங்க. ஏதோ ஒண்ணு இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்றது, சினிமாக்குள்ள வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்னா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்ட்ல. இசை உண்மையிலே சூப்பர். அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அப்புறமா விஜய் கௌரிஷ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போ எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில போறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நீங்க இந்த சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதுக்கு நடுவில் நம்மளோட விருகம்பாக்கம் தொகுதியின் எம்எல்ஏ ஏஎம்வி பிரபாகர் ராஜா அவர்களை மரியாதை செய்ய ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டரை அழைக்கிறேன். எல்லாரும் ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஃபார் ஃபெலிசிட்டேட்டிங் எம்எல்ஏ ஏஎம்வி பிரபாகர் ராஜா. அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்கள், ஹீரோ ஹீரோயின், நடிகை அண்ணன் பாலா அண்ணன், விசித்திரன், டைரக்டருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லுவோம். என்னன்னா டைரக்டர் முயற்சி எடுக்கிறது ஒரு புது நீ பேச செல்லிட்டான். பக்கத்துல ஹீரோ உட்காந்துருந்தாரு பையன் தம்பி. எந்த ஊர்? நான் ஈரோடுன்னாப்புல. நான் ஒருவேளை கேரளாவில தான் ஹீரோ கூட்டு வந்துட்டு நினைச்சேன். உண்மையாவே ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்க உள்ளவங்க.
இவங்களை வந்து ஒரு நல்ல நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுக்கே ஒரு கை தட்டலாம் உண்மையில புதுசா வர்றவங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன், அவரு சிறுத்தைங்கிற படத்துல அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவரை அவர் ஆக்ட் பண்றப்ப. அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதுல ஒரு லவ், ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு சாங்கு, அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலா ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட செஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல நம்ம விசித்திரன். அவரு சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும், சிறுத்தையா இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்றேன். அவருக்காக தான் நான் வந்து அந்த மேடைக்கே ஒன்று சொல்லணும், உண்மை. மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது. மெயினா டைரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகனா வந்திருக்காரு. அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பா அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டர் என்ன வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பேர் இங்க நான் சொல்லக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்க கேட்டோம். அவங்க தான் கேட்டாங்க, நான் கேட்கல. ஆனா இமிடியேட்டா அவர் போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாரு. இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் படம்ங்கிறன்னே இல்லை சார். அதுக்கு அதே நாள்ல வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டாரு. அது ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். உங்களால முடியலங்கிறக்க வருத்தப்பட்டதுக்காக, ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சேதுபதி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவார். தைரியமா இருங்க. அதான் உண்மை. என்னன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாம இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் மெயினா ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பணம் மட்டும்தான் போதாது, ஆசை இருக்கணும் சார். ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு டைரக்டரா ஒரு பட்ஜெட்ல ஒரு சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த படம் வெற்றி அடைய ஆர்கே மேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சாங்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போட்டோகிராபிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு வரும்போது பிஸியா இருக்கும் சார், அவ்வளவுதான் சார். ஆனா எல்லாருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும். விஜய் சேதுபதி பார்த்தா கண்டிப்பா அதை வருத்தப்படுவாரு. வாழ்த்துக்கள் ஆல் டீம். தேங்க்யூ.